குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து முதலாக ஃப்ரீ டியூஷன் குழந்தைங்களுக்கு இன்னைக்கு நம்ம காசு வாங்காத டியூஷனுக்கு இன்னைக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க தான் என்னோட முதல் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் 2 பேர் தான். ஒரு 6ஆம் வகுப்பு கணக்கு வந்து இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். படிக்கலாமா? இப்போ 6ஆம் வகுப்பு இவங்க 2 குழந்தைங்களும் படிக்கிறாங்க. பேர் சொல்லுமா? திவாகர். நீமா எந்த ஸ்கூல் படிக்கிறோமா? கலைமகள் தீர்க்கங்காணி கவர்மெண்ட் ஸ்கூல். நீமா? கவர்மெண்ட் ஸ்கூல். அங்கே பாரு 2 குழந்தைகளுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, கலைமகள் ஸ்கூலில். ஸோ இப்போ நம்ம டியூஷன் சொல்லிக் கொடுக்க போகிறோம். கணக்கை பாருங்க. கணக்கை போடலாமா? மிகச்சிறிய 7 இலக்க எண்ணு. 7 இலக்கம்னா 7 வரும். 1 1 2 3 4 5 6 7 7 இலக்கம் வரும். புரியுதா? இப்போ 7 இலக்கத்தை நம்ம எழுதலாம். 1 2 3 4 5 6 7 7 இலக்கம் வரணும். அப்போ மிகச்சிறியனா 0 எழுதுறோம். மிகச்சிறியனா என்ன எழுதுறோம்? 0 எழுதணும். அப்போ முதல் இலக்கம் 0, 2வது இலக்கம் 0, 3வது இலக்கம் 0, 4வது இலக்கம் 0, 5வது இலக்கம் 0, 6வது இலக்கம் 0, 7வது இலக்கத்துல என்ன போடணும்? 1 போடணும். புரியுதா? இப்போ இது எப்படி பிரிச்சு எழுதலாம்? 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம். அப்போ மிகச்சிறிய 7 இலக்க எண்ணு 10 லட்சம். இப்போ மிகப்பெரியன்னு கேட்டா என்ன பண்ணோம்? 9ல எழுதணும். என்ன பண்ணோம்? மிகப்பெரியனா 9ல எழுதணும். அப்போ 9 இலக்கம் போட்டுக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 8 தானே கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய 8 இலக்கம் எழுதணும். அப்போ 8 எழுதணும். 8ல என்ன எழுதணும்? மிகப்பெரியனா என்ன எழுதணும்? 9ல எழுதணும். மிகப்பெரியனா என்ன எழுதணும்? 9ல. 1 இலக்கம் 2 இலக்கம் 3 இலக்கம் 4 இலக்கம் 5 இலக்கம் 6 இலக்கம் 7 இலக்கம். இங்க வந்து 8 இலக்கத்துல என்ன பண்ணும்? 9 தான் போடணும். ஓகேவா? திருச்சி எழுதிக்கலாமா? 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் கோடி. புரியுதா? அப்போ 9 கோடியே 99 லட்சத்து 99,999. புரியுதா கணக்கு? டவுட் இருக்கா ஏதாவது? சரி, பாய் சொல்லிடுங்க எல்லாருக்கும். நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம நாளைக்கு இல்லை இன்னைக்கு சாயங்காலம் வரீங்களா? படிக்கலாமா? புரிஞ்சுச்சா? 2 பேருக்கும்? சரி, திவாகருக்கும் நல்லா புரிஞ்சுது. உனக்குப்பா? உன் பேர் என்னப்பா? சந்தோஷ். திவாகருக்கும் சந்தோஷ்க்கும் நல்லா புரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னும் குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம். பிடிச்சிருக்கா கிளாஸ்? ஈஸியா இருக்கா? சரி, இந்த மாதிரி வந்து நிறைய குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணுன்றது என்னோட கனவு, ஒரு லட்சியம் கூட. இன்னைக்கு அது நிலவாயின்னு இருக்கு உங்களால் மட்டும்தான். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர்ஸ் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.